வணக்கம். இன்னைக்கு சாத்தான்குளம் வழக்கு தீர்ப்பு அளிக்கப்பட்டது. 9 பேருக்குமே மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். ஏன்னா இன்னைக்கு அரசியல் எவ்வளவு ஊழல் மிகுந்ததாகிட்டதோ அதன் கீழே செயல்படும் அதிகார வர்க்கமும் ஊழல் மிகுந்த ஒரு வர்க்கமாக மாறிவிட்டது. இந்த ஊழலை தடுக்க வேண்டும் என்றால் இப்படி தண்டனைகளை கொடுத்தாதான் நடக்கும். ஒரு மிருகத்தனமான செயல். தனக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது மக்களை பாதுகாக்கவே ஒழிய மக்களை ஒழிக்க அல்ல, அழிக்க அல்ல. இதை மனதில் கொண்டு தான் செயல்படுத்தணும். ஆனால் அதிகார வர்க்கம் தனக்கு கொடுத்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படி செய்கிறது. ஒரே ஒரு பாராட்டு தான் நம்ம முன்னாள் ஆட்சியாளர்கள் நம்ம பாராட்டணும். இந்த வழக்கில் சிபிஐக்கு உத்தரவிட்டு சிபிஐ ஆய்வு செய்ய, சிபிஐ விசாரணை செய்ய, சிபிஐ களத்தில் இறக்கி விட்டதற்கு அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஆண்டு கொண்டிருக்கின்ற அரசு அஜித்குமார் வழக்காகட்டும், ஆம்ஸ்ட்ராங் வழக்காகட்டும், இல்லை பாலியல் வன்கொடுமை அண்ணா பல்கலைக்கழகமாகட்டும், எந்த வழக்குக்குமே சிபிஐ வேண்டாம் வேண்டாம். ஒரு அண்ணா நகரில் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு உயர் நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. ஆனால் அதுக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பல லட்சங்களை செலவு செய்து வழக்கரை நியமித்து உச்சநீதிமன்றம் ஓடுது இந்த ஆட்சி. இது நிர்வாக சீர்கேடு. இது அழிவை நோக்கி தான் பயணிக்கும். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் யாரை தலைமை ஏற்க வைக்க வேண்டும், யார் தலைமையின் கீழே ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுக்க முடியும், ஒரு நேர்மையான நிர்வாகத்தை கொடுக்க முடியும், மக்களை அணுகக்கூடிய நிலையிலே அதிகார வர்க்கம் செயல்பட வேண்டும். மக்கள் வரிப்பணத்தில் தான் சம்பளம் வாங்குறாங்கன்ற இந்த அதிகார வர்க்கம் புரிந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய காவல்துறை, நண்பனாக செயல்பட வேண்டிய காவல்துறை இப்படி அதிகாரத்தை கட்டவிழ்த்து தனக்கான ஒரு பலம் இருப்பதாக மனித மிருகங்களாக மாறுவது மிகவும் வேதனைக்குரியது. அதற்கான இந்த தண்டனை வரவேற்கக்கூடியது. தேசிய மக்கள் சக்தி கட்சி வரவேற்கின்றது.